தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கூடாது என்று திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலே இருக்கிற கூட்டணி கட்சிகளும் ஏறத்தாழ 48 கட்சிகள் ஒன்று கூடி இந்த எஸ்ஐஆரை தள்ளி வைக்க வேண்டும், தேவையற்றது. இன்னும் ஒரு 4 மாத காலத்தில் தேர்தல் நடக்கிற நேரத்தில் இது போன்ற எஸ்ஐஆர் அமுல்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் என்று வருமுன் எச்சரிப்பதை போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்ட நாள் தொட்டு தொடர்ந்து பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் என்பதை அவ்வப்போது தேர்தல் ஆணையத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் அறிவுறுத்துகிற வகையில் கடிதங்களும் எழுதினார், கண்டன குரல்களையும் எழுப்பினார். அதோடு மட்டுமல்ல, அனைத்து கட்சியும் கூட்டி கோரிக்கை வைத்த போதும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அடம் பிடித்து இந்த எஸ்ஐஆரை 4ஆம் தேதியிலிருந்து அமுல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலே செய்கிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் ஏற்பட்டிருக்கிற நடைமுறை சிக்கல்கள் என்ன என்பதை உங்களிலே பலருக்கு தெரிந்திருக்கக்கூடும். உங்கள் ஓட்டே எந்த அளவுக்கு இருக்குது என்றதை ஒவ்வொருத்தரும் கேட்டால் தான், தனிப்பட்ட முறையில் கேட்டால் தெரியும். காரணம், இந்த பிஎல்ஓஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கல. இதை பற்றி அவங்களுக்கே தெரியல, எந்த ஃபார்மை கொடுக்கணும் என்னன்றதே தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, பெரும்பாலான பிஎல்ஓஸுக்கு அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் அடிப்படை வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு வேறு வேலை இருக்கிறது. காலையிலிருந்து பகல் வரை அந்த வேலையை முடித்துவிட்டு 3 மணிக்கு மேல் தான் வர்றாங்க. வருகிற போது போதுமான கால அவகாசம் இல்லாத காரணத்தால் அவர்களால் முழுமையாக இதில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை. அதோடு மட்டுமல்ல, சில இடத்துல ஒரு படியும் கொடுக்குறாங்க, சில இடத்துல 2 படியும் கொடுக்குறாங்க. கேட்டால் எங்களுக்கு தெரியலன்றாங்க. காரணம், அவர்கள் மீது குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்க தேவர் நாட் ட்ரெயின்டு, அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படாத காரணத்தால். இதே சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதியில் அசோக் நகரில் 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் இருக்கிற விருகம்பாக்கத்தில் போனால் 1 ஃபார்ம் கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, புதிதாக வாக்காளராக சேர்றதுனா ஃபார்ம் 6 கொடுக்கணும், 7 ஃபார்ம் 6, 7, 8 இந்த 3 பாரங்களுமே யாருக்கிட்டையும் கிடையாது. அதோடு மட்டுமல்ல, போதுமான படிவங்கள் தரப்படவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் 1000 ஓட்டு இருக்குதுன்னா 200 ஓட்டு அப்ளிகேஷன், 300 அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் முழுமையாக பெறவில்லை. ஆக இப்படியே பண்ணால் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற காலத்துக்குள் இதை முடிக்க முடியாது. டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் அனைவரும் அவர் கேட்குற டீட்டெயில்ஸே, குறிப்பாக மிகப்பெரிய குழப்பம் எங்கே இருக்குதுன்னா, 2009 டீலிமிட்டேஷன் வந்தது. அந்த டீலிமிட்டேஷன் வந்த பிறகு பல தொகுதிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் இவருடைய பெயர் எந்த இடத்துல இருக்குதுன்னு தேட வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பழைய தாம்பரம் தொகுதி இப்போ 5 தொகுதியாக மாறி இருக்குது. தாம்பரம் தொகுதி பல்லாவரம்னு அதில் இது பிரிஞ்சு வந்திருக்குது. சோழங்கிநல்லூர், வேளச்சேரி, தாம்பரம், இந்த 4 தொகுதிகள் இன்றைய தினம் ஒரே ஒருங்கிணைந்த தாம்பரம் தொகுதியாக இருந்தது. அதே போல் ஆலந்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆலந்தூரில் இருந்த பாதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலேருந்து பாதி வச்சுருக்காங்க. இதில் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட், நீங்கள் பழைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இடம் இருக்குதே தவிர, பேர் இருக்குதே தவிர எந்த ஊர் எந்த தெருவுனே இல்லை. ஆக இப்படி இருக்கிற குழப்பத்தில் அவங்க போட முடியாமல் மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் சுட்டி காட்டியிருக்கணும். அதோடு மட்டுமல்ல, 4ஆம் தேதி இவங்க கொடுக்க போவதில் டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 7ஆம் தேதி ஃபைனலைஸ் பண்ணி அது 9ஆம் தேதி டிராஃப்ட் லிஸ்ட்டு கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. இப்போ சைக்கலாஜிக்கலாக எல்லாருடைய மனசில் என்ன இருக்குன்னா, 4ஆம் தேதி வரலும் சேர்க்கலான்னா 4ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. காரணம், வேறு வேலை போயிருப்பாங்க. சில இடங்கள் கிராமங்கள்லாம் கணவன் மனைவி 2 பேருமே விவசாய தொழிலாளர் இருப்பாங்க.
இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், நான் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸு இவங்கெல்லாம் இருக்கிற இடங்களிலே கணவன் மனைவி 2 பேரும் போயிட்டால் போய் வாங்கிறதுக்கு ஃபார்ம்லாம் இருக்குது. இவங்க ஃபார்மை கொடுத்துட்டு வந்துடுறாங்களே வழியே அதை போய் கலெக்ட் பண்ணுறது யாருன்றதே ஒன்றும் தெளிவாக தெரியல. அது மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் 4ஆம் தேதிக்கு முன்னே 3ஆம் தேதி கொடுத்து 4ஆம் தேதியோடு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா மொத்த பாரத்தையும் 3 நாளுக்குள்ளே அப்லோட் பண்ண முடியுமா என் வெப்சைட்லன்னா நிச்சயமாக முடியாது. அதுக்குரிய ஸ்டாஃபும் கிடையாது இவங்ககிட்ட. 3 நாள் இல்லைன்னா எவ்வளோ ஏறிச்சோ அது வரலும் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பல பேருக்கு ஃபார்ம் கொடுத்தவங்களுக்கு ஓட்டு வராத நிலைமை இருக்கும். ஆகவே தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம் தேர்தல் நித்தம் எவ்வளோ ஓட்டு சேர்க்கிறாரோ அடுத்த நாள் அதை பிஎல்ஏங்க கொடுங்க. அப்போ தான் எவ்வளோ பேர் சேர்த்தாங்கன்றதை நாங்கள் வராதவங்களே கொடுங்க என்று பிஎல்ஏஸ் போய் வாக்காளர்களை சந்தித்து சொல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். பொறுமையாக அம்மையார் அவர்கள் கேட்டார்கள். தேர்தல் ஆணையர் அவர்கள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரிகளை ஆலோசித்து முடிவெடுப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். சார், நிறைய இடங்களில் திமுகவை தான் மொத்தமாகவே வாங்கிட்டாங்கன்னு அதிமுக கூட்டத்தை அவங்க குற்றம் சாட்டு சொல்லிட்டாலே அந்த பேங்க்கில் ஒன்று நடக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா பொய் சொல்வதுக்கு ஒரு வாரி நாங்கள் இதெல்லாம் அவங்க செய்யணும். ஓப்பனாக சொன்னால் நாங்கள் ரூலிங் பார்ட்டி, எதிர்க்கட்சிகள் தான் இதெல்லாம் செய்யணும். நாங்கள் எதிர்க்கட்சிகளாக இருந்தபோது நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க எவ்வளோ தீவிரமாக வாக்காளர் பண்ணு. ஆனால் இந்த எஸ்ஐஆரே நீங்கள் நடத்தணும்னு இன்றைக்கி ஜெயக்குமார் அவர்கள் இம்ப்ளீட் ஆகி பெட்டிஷன் போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அவருடைய கலர் என்னன்றது நீங்களே தெரிஞ்சு. ஏங்க நேரில் கொடுக்குறதே வருமானது பயமாக இருக்குது, ஆன்லைனில் வர்றதுக்கு என்ன வாக்கு உறுதி இருக்குது? இப்போது டெய்லி ஒரு 100 ஃபார்ம் வாங்குகிறாங்க. அந்த 100 ஃபார்மை கொண்டுட்டு போய் அவங்க சேர்த்துட்டாங்கன்னா அடுத்த நாள் யார் அந்த 100 பேர் சேர்ந்தால் தானே நாங்கள் போய் சேராதவங்களை சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஐயா, இந்த சிந்தாதிரிப்பேட்டெல்லாம் அந்த பூசமாத்தி வரதுலாம் எல்லாமே இடிச்சுட்டு கட்டுறாங்க, எல்லாமே ஃபிட்டாக இருக்காங்க. அதேபோல் தாபூர் நகர்லாம் அவங்களெல்லாம் ஃபார்மே வரலன்றாங்க. சில பேர் அதுதான் இந்த மாதிரி பல குறைகள் இருக்குது. காரணம் என்ன, அதை அங்கன்வாடிகளில் போட்டிருக்காங்க. அவங்க மேலே சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அவங்கள கடிஞ்சு நாங்கள் கேட்டனால அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது. நீங்கள் எங்களை ரொம்ப கேட்டிங்களா எங்களை வேலையை விட்டு எடுத்துருவாங்க, எங்கள் வேலைக்கு ஆபத்து வந்துடும். மேலே அதிகாரிகள் மேலே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. பல பேருக்கு படிக்க தெரியல, எந்த ஃபார்ம் என்னான்னே தெரியாத நிலைமை இருக்குது. இதுக்கெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் டைம் கேட்டு இந்த எஸ்ஐஆர் இப்போ தேவையில்லை, நிதானமாக இதெல்லாம் செய்யலான்னு சொல்லி கேட்டதுக்கு நோக்கமே அதுதான். தமிழ்நாடு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறது இல்லைங்க, ஆஃபீஸு மேலே நான் குறை சொல்லலை. அவங்களுக்கு செய்ய போதுமான ட்ரைனிங் இல்லை. அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கட்சியில் இருக்கிறவங்களுக்கே ட்ரைனிங் தெரியலன்னா எம்எல்ஏ எம்பியை கூப்பிட்டு கேளுங்க. இன்றைக்கி இங்கே இருக்கிறாங்கள இப்போ எம்பிசி ஏடிஎம்கே இருக்கிறாங்களா மந்திரியாக இருந்தாங்களா, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஒரு கிராஸ் கொஸ்டின் பண்ணுங்கள். இந்த கேள்வி கேளுங்க. அந்த ஃபார்மில் இருக்கிற 13 இதுக்கு தரவாக கண்ண முடின்னு பதில் சொல்கிறாங்கன்னா சொல்ல முடியாது. காரணம் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த நிலை சாதாரண கடனில் விடக்கூடிய நிலை என்ன அவர்களையும் பார்க்கணும் இல்லை.